ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். அரசு பேருந்து ஓட்டுநர்களுக்கு தடை உத்தரவு சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. என்ன வகையான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது? இதன் மூலமாக அரசு பேருந்து ஓட்டுநர்கள் நடத்துனர்களுக்கு ஏதேனும் அறிவிப்புகள் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதா? ஓட்டுநர்களுக்கு என்ன வகையான தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது? இந்த தடை உத்தரவு என்ன காரணத்திற்காக ஓட்டுநர்களுக்கு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு என்பதை பார்ப்போம். அரசு பேருந்தை இயக்கும் போது ஓட்டுநர்கள் மொபைல் வைத்திருக்க கூடாது மற்றும் உபயோகப்படுத்தக்கூடாது என சுற்றறிக்கை வாயிலாக ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் ஓட்டுநர்கள் சட்டப்பையில் மொபைல் வைத்திருப்பதாகவும் அவ்வப்போது பணியின் போது பயன்படுத்தி வருவதாகவும் பயணிகளிடமிருந்து தொடர்ந்து புகார் பெறப்பட்டு வருகிறது. இவ்வாறு ஓட்டுநர்கள் பணியில் இருக்கும்போது மொபைல் பயன்படுத்தி வருவதால் அவ்வப்போது உயிரிழப்பு மற்றும் பெரிய விபத்துக்கள் ஏற்பட்டு வருவது ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. எனவே ஓட்டுநர்கள் பணியின் போது மொபைலை சட்டைப்பையில் வைத்திருப்பது மற்றும் பயன்படுத்துவது முற்றிலுமாக தடை செய்யப்படுகிறது. மேலும் பேருந்து நிலையம் மற்றும் வழித்தட ஆய்வின் போது ஓட்டுநர்கள் மொபைல் வைத்திருப்பதும் பயன்படுத்துவதும் கண்டறியப்பட்டால் ஓட்டுநர் மீது கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அரசு சுற்றறிக்கை வாயிலாக மீண்டும் தெளிவுபடுத்தியுள்ளது. இதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா இது சார்ந்த ஒரு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டது. அந்த அறிவிப்பில் பேருந்து ஓட்டுநர்கள் பேருந்து ஓட்டும் போது மொபைலை சட்டப்பையில் வைத்திருக்கவும் கூடாது, மொபைல் பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவு பிறப்பிச்சாங்க. தற்போது மீண்டும் அது சார்ந்த ஒரு உத்தரவையும் அதற்கான கடினமான எச்சரிக்கையும் உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. முன்பு பார்த்தீங்கன்னா ஓட்டுநர்கள் மொபைல் ஃபோனை வைத்திருக்கக்கூடாது, அவர்கள் நடத்துனர்களிடம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். நடத்துனர்கள் அதை பயன்படுத்தக்கூடாது. ஓட்டுநர்கள் பார்த்தீங்கன்னா பேருந்து இயக்கும் போது மொபைலை பயன்படுத்துவதும் வைத்திருப்பதும் தடை செய்யப்பட்டிருப்பதாக கூறப்பட்டது. அவற்றை மீண்டும் அதற்கான அறிவிப்புகளும் அது சார்ந்த உத்தரவுகளும் மீண்டும் வெளியிடப்பட்டுள்ளது. பேருந்து நிலையம் மற்றும் வழித்தட ஆய்வில் ஓட்டுநர்கள் மொபைல் வைத்திருப்பதும் பயன்படுத்துவதும் கண்டறியப்பட்டால் ஓட்டுநர்கள் மீது கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அரசு சுற்றறிக்கையின் வாயிலாக மீண்டும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா, அதே போல் நீங்கள் பேருந்துகள் பயணம் செய்பவரால் இருந்தால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேருந்துகள் ஓட்டுநர்கள் நீங்கள் பயணம் செய்யும் போது ஓட்டுநர்கள் மொபைல் ஃபோன் பயன்படுத்தினாலோ மொபைல் ஃபோன் வைத்திருந்தாலோ அது சம்பந்தமாக நீங்கள் புகார் அளிக்கலாம். அதை இப்போ பேருந்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அந்த புகார் எண்கள் குறிப்பிடப்பட்டிருக்கும். அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் புகார் தெரிவிக்க முடியும். அதாவது ஓட்டுநர்கள் பேருந்தை இயக்கும் போது பேருந்து பயன்படுத்துவதும் அது மட்டுமல்லாமல் பேருந்தை சட்டைப்பையில் வைத்திருப்பதும் தடை செய்யப்பட்டிருக்கு. இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு தகவல் சந்திப்போம். நன்றி.